என் செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் நான் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடியலில் உனக்கான உதவி செய்ய உனக்காக ஒரு நபர் வரப்போகின்றார். உனக்கான நேரம் வந்து விட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடக்கப் போகின்றது, இதுவெல்லாம் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டது. என் குழந்தைக்கென இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றாய். இந்த அற்புதமான நேரத்தில் உன் அப்பன் உனக்கு தரக்கூடிய விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டு, என் பிள்ளை, ஒரு வயதான ஒருவரால் நாளைய விடியலில் உனக்கு வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடக்கப் போகின்றது. இவர் உனக்கு மிக நெருக்கமானவர். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு காரணமானவர். அப்பேற்பட்ட ஒருவரிடத்தில் இருந்து உனக்கான உதவி உன்னால் பெற முடியும் என்றால் அதை நிச்சயமாக என் குழந்தை நீ தவறவிடாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் நிலையை இதனை விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்து இருந்தாலும் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவர் மூலம் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நல்ல விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நடத்தி தரப்போகின்றது என்பதை நீ மறந்துவிடாதே. ஒரு வயதானவர், உனக்கு மிக நெருக்கமானவர், உன் வாழ்க்கையில் உனக்கான பல சந்தோஷத்தை இத்தனை நாளும் உனக்கு மீட்டு கொடுத்தவர் என்றால் அவர் யாரென்று தெரியாமல் நீ சென்றுவிட முடியுமா? நிச்சயமாக இவரை யார் என்று என் குழந்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இவரால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நேரத்திலும் என் குழந்தை, நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகளை நிறைய மனிதர்கள் மன்னித்து என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை நீ கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று கொண்டது நான் இருக்கின்றேன். அதை ஒருபோதும் இல்லை என்று மறுத்துவிட முடியாது. நீ இல்லை என்று சொல்லி விடவும் முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, நம்பிக்கை கொண்டு நம் இந்த வாழ்க்கையில் எதை கேட்டாலும் அதை நமக்கு தெய்வம் கொடுக்கும் என்பதை நீ நன்கு அறிந்து, உண்மைதானே, நான் என்ன வேண்டி நின்றாலும் அது தெய்வம் நமக்கு நம் கையில் கொடுக்கும் என்பதை நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. அப்படி இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயக்கம் காட்டிவிடக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு நீ எப்பொழுதும் உன் மனதை என் மீது செலுத்தி எப்பொழுதும் என்னை வணங்கி நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த அப்பன் உனக்கான விஷயத்தை உனக்கு நான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடக்கும் என்பதை உன் அப்பன் ஒளிவு மறைவில்லாமல் உன் முன்னால் எடுத்துரைக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது அதை ஒருபோதும் நீ வேண்டாம் என்று எண்ணி சென்று விடாதே. இது நடக்காது என்று நீ பயந்த விஷயங்களை எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக கொடுக்க உனக்கான தருணம் வந்து விட்டது. இத்தனை நாளும் என் பிள்ளை எதுவெல்லாம் மனதுக்குள் அதிகமான காயங்களை ஏற்படுத்தி கொடுத்தது, அதுவெல்லாம் இனிமேல் உனக்கு சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து உன் கையில் தரப்போகின்றது. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை என்று ஒன்று யாரும் இல்லை. உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத விஷயம் சுற்றி நடக்கிறது என்றால் அதில் சட்டென்று நீ தெளிவிடை பெற்று துணிந்துவிட வேண்டும். உனக்கான தெளிவு உன்னிடத்தில் கிடைத்தால் மட்டும்தான் உன்னுடைய மகிழ்ச்சி உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? என் பிள்ளை, கஷ்டத்தை நம்மை சுற்றி வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் விடுதலை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய். அந்த துன்பத்தின் விடை கிடைக்குமா என்று நீ எதிர்பார்க்கும் ஒரு முறை கிடைத்து விட்டால் போதும். மற்றபடி நான் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவேன். ஏதாவது ஒரு வரையும் நமக்கு தீர்வு கிடைக்காதா என்று சொல்லி என் பிள்ளை ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் எப்பொழுதும் உனக்காக ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கையில் தருகின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது.
என் தங்கமே, அப்பன் உன்னோடு பேசுவதற்கு வந்தவுடனே நீ என்ன நினைத்தாய்? நிச்சயமாக இன்று நான் இந்த அப்பன் நமக்கு எதையாவது நடத்தி கொடுப்பார் என்று நீ நம்பினாய் அல்லவா? அப்பன் அன்பு நமக்கு கிடைக்கும் என்று நீ நிச்சயமாக மனதார உணர்ந்தாய் அல்லவா? உன்னுடைய இந்த உணர்வு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன் கையில் மீட்டு கொடுக்கத்தான் போகின்றது. எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை நீ வேண்டும் என்று என் முன்னால் கேட்டு நின்ற விஷயத்தை நான் இன்று உனக்காக மறுக்காமல் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எத்தனை பிரச்சனைகளை என் பிள்ளை நீ சந்திப்பாய். யாராவது ஒருவர், அதிலும் அனுபவம் வாய்ந்த ஒருவர் மூலமாக ஒரு உதவி கிடைக்கும் பொழுது அந்த உதவியானது நிரந்தரமாக உதவியாக இருக்கும் அல்லவா? ஒரு அனுபவம் உள்ளவர்கள் செய்கின்ற வார்த்தை எல்லாம் உனக்கு நல்லவற்றை சொல்லி கொடுக்கும் அல்லவா? நாம் எந்த தவறு செய்தோம், இனி எந்த தவறு செய்யக்கூடாது என்பதை எல்லாம் நிச்சயம் உனக்கு உணர்த்தி காட்டும். பல அனுபவங்களை பெற்றவர்கள் வாழ்க்கையில் பக்குவத்தை என்னவென்று உணர்ந்தார்கள். இனி எந்த நேரத்தில் நீ எந்த ஒரு தவறை செய்யக்கூடாது என்பதில் உன் பக்குவம் வழி நடத்துவதற்கு அப்பேற்பட்ட ஒருவர், வயதானவர் உனக்கு நாளை விடியலில் உதவி செய்கின்றார் என்றால் அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தடுத்து நிறுத்தி விடாதே. அவர்கள் அன்பை நிறைவாக பெற்றுக்கொள். உன்னுடைய மனதை தயார்படுத்திக்கொள். அவர் அன்பு உனக்கு கிடைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள். யார் சொன்னாலும் யார் நிறுத்தினாலும் நீ பெற வேண்டியது நிச்சயம் பெற்று தீர்வாய். உன்னுடைய யாருடைய ஒருவரை அந்த காயப்படுத்தி அவர்கள் அதை நினைத்து இத்தனை காலமும் வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கின்றாயோ? ஆனால் எப்பேற்பட்ட நன்மை இருந்தாலும் எப்பேற்பட்ட தீமையாக இருந்தாலும் அதை நீ எப்பொழுதுமே ஒரு நல்ல மனப்போக்கில் பார்க்க தொடங்கு. அவர் படுகின்ற காயம்தானே உன்னை வாழ வைக்கின்றது. அவர்கள் கொடுக்கின்ற அந்த துன்பம்தானே இன்று உன்னை நல்ல நிலைக்கு நீ வரப்போகின்றாய் என்று அறிவுறுத்துகின்றாய். இதற்கு மேலும் உனக்கு என்ன நடக்கும் என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து இருக்க வேண்டும். இதையெல்லாம் உனக்கு நீ உணர்ந்து நடக்கப் போகின்றாய். நன்மைகளை முதலில் பெற்றுக்கொள். அப்பன் உனக்காக எப்பொழுதும் உன்னோடு துணையாக இருக்கின்றேன். ஆனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு நன்மை உனக்கு என்ன நடப்பது நிச்சயமாக உணர்த்தி இவர்கள் யார் என்று உனக்கு நான் சொல்லுகின்றேன். இவர் எதற்காக உனக்கு உதவி செய்கின்ற வேண்டும் என்பதை சொல்கின்றேன். அதிலும் இத்தனை காலமும் செய்யாமல் இன்று செய்ய வந்ததற்கு என்ன காரணம் என்பதை நான் உனக்கு நிச்சயமாக தெரிவித்து விடுகின்றேன். எல்லா நன்மையிலும் நீ உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்று கொண்டாய். ஆனால் என்றும் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளும் போது எப்பொழுதும் தொலைந்து விட்டது உனக்கு மீண்டும் உன் கையில் கிடைக்க வேண்டும் என்பதில் உன்னை விட இவர்கள் அதிக அக்கறை கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல ரகசியத்தை தெளிவாக உணர்ந்தவர்கள் எதனால் உனக்கு இதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சரியான காரணத்தோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளை, நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? இவர்கள் உனக்கு என்ன செய்கின்றார்கள் என்று புரிந்து கொள்வது எந்த தவறும் இல்லை அல்லவா தங்கமே? அது உனக்கு நிறைவேறப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே. எண்ணங்கள் உனக்கு தெளிவாகிவிட்டது. வாழ்க்கை அழகாக மாறிவிடும் என்பதை எப்பொழுதும் உன்னிடத்தில் உறக்கச் சொல்லிக் கொண்டிருப்பவர் உன் முன்னேற்றங்கள் அல்லவா? அவர்கள் எந்த நிலையில் உன்னை கைவிடாதவர்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை நடக்கக்கூடாது என்பதை கவனமாக இருக்கக்கூடியவர். என்று நீ நினைத்ததை எல்லாம் அடைய வேண்டும் என்று உனக்காக உன் வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுப்பவர். இப்பேற்பட்ட இவர் எக்காரணத்தை கொண்டும் நீ அவரை தவிர்த்து விடாதே. உன் இல்லத்தின் அவர்களை
நீ அழைத்து அவர்களுக்கு பிடித்ததை சமைத்து அவர்களுக்காக நீ அவரை வணங்கி, அது மட்டுமல்லாமல் என் குழந்தை, இதை செய்வதை விட நீ அவர்களுக்கு ஒரு சொம்பு நீரையாவது உன்னுடைய இல்லத்தில் அவர்களுக்கு வைக்கின்ற பாடத்தின் அருகில் நீ வைத்து விட்டாயானால் நிச்சயமாக அவர்களுடைய அருள் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் வரும்போது வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதை நீ மறவாமல் உணர்ந்து கொள். நேற்று போல் இன்று வாழ்க்கை இருப்பதில்லை, இன்று போல நாளை உன் வாழ்க்கை அமைவது கிடையாது. ஆனால் நடப்பது எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கையில் கொடுக்கும் என்பதை மட்டும் உன் நிலையில் இருக்கட்டும். உன் அப்பன் அன்பு உன் முன்னேற்றத்தை ஆசையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதை உனக்கு உறுதி செய்கின்றேன். உன் வாழ்க்கையில் உன் முன்னேற்றம், உன் வாழ்க்கை நிறைந்து இருப்பதை உனக்கு தெளிவுபடுத்துகின்றேன். எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தேகத்தை கொடுத்திருக்கலாம். எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற சந்தேகத்தை உன்னிடத்தில் இருந்து பறித்திருந்தலாம். ஆனால் இனி எதுவும் அப்படி நடக்க முடியாது. அப்படி நடக்க விட்டுவிட மாட்டேன். இந்த அப்பன் எல்லாவற்றையும் சரி செய்து விடுகின்றேன். என் செல்லமே, உன் அப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். நீ மகிழ்ச்சியாக இரு. எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டு இந்த அப்பனை வணங்கி கொண்டு இருக்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் துஷ்ட சக்தியும் உன்னிடத்தில் நெருங்காமல் எல்லாவற்றையும் இந்த அப்பன் நான் பார்த்து கொள்கின்றேன்.